சேனக்கிழங்குல இருக்கக்கூடிய நன்மைகள் பத்தி தான். பொதுவாவே கிழங்கு வகைகள் அப்படின்னு சொல்லும்போது, அது உடலுக்கு கேடு விளைவிக்கும். இல்லாட்டி நம்மளோட சர்க்கரையோட அளவை கூட்டிடும். இல்லாட்டி இந்த கேஸ்ட்ரிக் இஷ்யூஸ் காஸ் பண்ணுங்கிற பயத்திலேயே நெறைய நேரம் இந்த கிழங்கு வகைகள் நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். பட் ஹெல்தி அடல்ட்ஸ் அதை பத்தி பயந்துக்க தேவை கிடையாது. இதுலயுமே நிறைய விதமான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸ் இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மெக்னீசியம், செலீனியம், ஜிங்க், பொட்டாசியம், பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய நியூட்ரியன்ஸ் இதுல இருக்கு. அண்ட் கிழங்கு அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரலா அதுல கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமா இருக்கும். அதே சமயம் சேனக்கிழங்குல பாத்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு, புரோட்டீனும் இருக்கு, ஃபைபரும் இருக்கு. இன்ஃபேக்ட் ஆயுர்வேத மெடிசன்ல பாத்தீங்கன்னா கான்ஸ்டிபேஷன், பைல்ஸ், இன்ஃப்ளமேஷன், டிஸ்மெனரியா இந்த மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் ட்ரீட் பண்றதுக்கு சேனக்கிழங்கு டயட்ல யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை தாண்டி இதோட அந்த ஹாட் டைஜஸ்டிவ் அந்த எஃபெக்ட்னால நம்மளோட பைல் செக்ரேஷனை அதிகப்படுத்தி நம்மளோட டைஜஷனுக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. இது இல்லாம நம்ம